இந்த மோசமான அரக்கனோட நெத்தியில ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியை எடுத்தாதான் இவனோட ஆட்டத்தை அடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த கத்தியை எடுக்க எவ்வளவு போராடுவான். ஆனா அந்த அரக்கன் ஒரே குத்தா அவனை குத்தி அவனோட டென்டகல்ஸை வச்சு அவனை பிடிச்சிருவான். இதெல்லாம் பார்த்து பயப்படாம அந்த சின்ன பொண்ணு இந்த அரக்கன் முன்னாடி ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருப்பா. ஆனா இந்த ஃப்ளூட்டோட சட்டம் அவனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகும். அதனால அவன் வயிற்றுல இருந்து டென்டகல்ஸ் எல்லாம் வந்து அந்த பொண்ணை அப்படியே வயிற்றுக்குள்ள இழுத்துட்டு போயிடும். ஆனா அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்காது. அந்த பொண்ணு அந்த அரக்கனோட வயிற்றுல பத்திரமா தூங்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணோட அப்பா வந்து இந்த அரக்கன் கூட பயங்கரமா சண்டை போடுவாங்க புல்லட் எல்லாம் வச்சு. அப்ப கூட அந்த அரக்கனை எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவன் நெத்தியில ஸ்ட்ராங்கான கத்தி இருக்கும். அந்த கத்தியில பயங்கரமான சக்தி இருக்கும். அந்த சக்தியை வச்சுட்டு அந்த அரக்கன் எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைப்பான். அந்த பொண்ணை எப்படியோ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பெரிய கோடாரி எல்லாம் வச்சு அந்த அரக்கனை தாக்குவாரு. ஆனா அப்ப கூட அந்த அரக்கனுக்கு எதுவுமே ஆகாது. கடைசியில ரெண்டு பேருமே சேர்ந்து அவன் நெத்தியில இருக்க கத்தியை எடுத்து அந்த கத்தியாலேயே அவனோட வயித்தை கிழிச்சு அந்த பொண்ணை ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. கடைசியில அவங்க அப்பா கூட அந்த பொண்ணு ஒண்ணு சேர்ந்துருவா.